திருச்சி அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி 35ஆம் ஆண்டு துவக்க விழா கட்சியினர் இனிப்பு வழங்கி கொண்டாட்டம். திருச்சி மாவட்டம் முசிறியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருச்சி வடக்கு மாவட்ட அலுவலகம் முன்பு திருமாவளவன் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்ற 35ஆம் ஆண்டு விழா மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தேர்தல் அங்கீகாரம் கிடைத்ததையும் கொண்டாடும் விழா வடக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கலைச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளர்களாக திருச்சி கரூர் மண்டல செயலாளர் தமிழாதன், பொறியாளர் அணி மாநில துணை செயலாளர் சந்திரசேகரன், மகளிர் விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர் லட்சுமி பிரியா, இளம் கம்யூனிஸ்ட் மாநில ஒருங்கிணைப்பாளர் பாலன், சிபிஎம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். திருச்சி கரூர் மண்டல செயலாளர் தமிழாதன் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்வில் தொகுதி செயலாளர் துறையூர் சங்கர், முசிறி ஒன்றிய செயலாளர் உலகநாதன், தொட்டியம் கிழக்கு தங்கதுரை, முசிறி மேற்கு ஒன்றிய செயலாளர் பாலசுப்ரமணியன், துறையூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சிவா, நகர செயலாளர் மீசை குமார், மேட்டுப்பாளையம் பேரூர் கழக செயலாளர் கோபி, உப்பிலியபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் வெற்றி அழகன், ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் சந்திரசேகர், செல்லப்பெருமாள், சுமதி, நகர்மன்ற உறுப்பினர் இளையராஜா, காட்டுப்புத்தூர் பேரூராட்சி உறுப்பினர் பானுமதி, ஒன்றிய செயலாளர் நல்லுசாமி மற்றும் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் கட்சியில் தலைமையை ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு 35 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்குது. அதே சமயம் தலைவர் அறிவித்த பானை சின்னம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 2 நிகழ்வையும் கொண்டாடக்கூடிய வகையில் திருச்சி வடக்கு மாவட்டம் முசிறியில் கலைச்செல்வன் அவர்கள் தலைமையில் இந்த வெற்றி நிகழ்வை பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதே சமயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்று 35 ஆண்டுகள் நிறைவு பெற்றதையொட்டி திருச்சி வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக வழக்கறிஞர் கலைச்செல்வன் அவர்கள் தலைமையில் இன்றைக்கு முசிறி நகரில் நம்முடைய விடுதலை சிறுத்தைகளுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து மகிழ்ச்சியோடு மக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடி இருக்கிறார்கள். இந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக நம்முடைய தோழர்கள் முன்னணி தலைவர்கள் உரையாற்றியிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகப்பெரிய வலுவான சக்தியாக ஆட்சி அதிகாரத்தில் அமைய வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டோடு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்திருக்கிறோம்.